கோவிலுக்கு வரார் நாவுக்கரசர். அப்ப சுவாமி இவரை பார்த்து எப்ப வந்த அப்படின்னு கேட்கிற மாதிரி அவருக்கு ஆச்சரியமா தோணித்து உடனே இதை சொல்றார், உங்களோட டான்ஸ் பார்க்கதான் சுவாமி வந்தேன், உங்களோட நடனம் பார்க்கறதுக்காக வந்திருக்கேன் அப்படின்னு தலையாத்திரை சுற்றி வரும்பொழுது சொல்றார். அவர் சொல்றார், பத்தனாய் பாட மாட்டேன். அப்ப நம்ம எல்லாம் என்ன சொல்றது? பத்தனாய் பாட மாட்டேங்கிறது நாவுக்கரசர் சொல்றார். அவர் தான் உழவார பணி பண்ணி கைங்கரியத்துக்கே அவர் தான் பெருசுன்னு சுவாமி உலகறிய பண்ணியிருக்கார். வாசி தீரவே காசு நல்குவீர்ங்கிற பதிகம் பாடும்பொழுது உலகறிய இவர் உழவார பணி பண்ணதை கோவில் எல்லாம் போனா சுத்தமா வச்சுக்கோங்க, எப்படி நாவுக்கரசர் வச்சிருந்தார் இல்லையா அப்படின்னு அவரை எடுத்துக்காட்டா சொல்லும்படி வச்சிருக்கார். அவர் சொல்றார், எனக்கு பக்தியே வரல இன்னும் அப்படின்னு சொன்னார். பக்தனாய் பாட மாட்டேன், நான் சும்மா நின்றுவேன், கை கூப்பிப்பேன், கன்னத்தை போட்டுவேன், அழகரா சிவசிவா சொல்லுவேன், என்ன யாரா பாடுறாளான்னு பார்த்துவேன். அப்படி என்ன இது இப்படி பக்தி பண்றாளே அப்படின்னு ஆச்சரியப்பட்டு ஆஹா ஓஹோன்னு சொல்லும் பொழுது அந்த பெருமை வார்த்தையெல்லாம் கேட்டுக்க சந்தோஷப்படுவேன். நிஜமாமே நான் தப்பு பண்ணியிருந்தாலும் யாராவது சொன்னா என்னையா அப்படி சொன்னேன் அப்படின்னு வீட்டுட்டு போவேன். அப்படி இருக்கு என் மனசு. ஆனா பக்தனாய் நின்று சுவாமி காதலாகி கசிந்து கண்ணீர் மல்ல தெரியாது. சுவாமின்னு சொன்னா அப்படி பார்ப்பேன், என்ன நான் கண்ணாடியில பாத்துக்கிற மாதிரி அப்படி ஏதோ ஒரு உருவம் நிக்கிறதுன்னு பார்ப்பேனே தவிர அதுல உள் உணர்ந்து காதலாகி கசிந்து சுவாமியை பார்த்த உடனே ஊன் நனைஞ்சு உடம்பு நனைந்து நனைந்துன்னு பாடுறார். வள்ளலார் பாடும் பொழுது நினைந்து நினைந்து முதல்ல நினைக்கணுமா, நெகிழ்ந்து நெகிழ்ந்து ஊற்றெழும் கண்ணீர் அதனால் உடம்பு நனைந்து நனைந்து சுவாமிய நன்னிடியே ஞான நடத்தரசேன்னு நான் உன்னை பாடினதே கிடையாது. எப்படி அருணகிரிநாதர் சொல்றாரு, முருகா சடாட்சரா சரவணா கார்த்திகை முலைக்குவர் பார்த்திவா என்று பாடி மொழி குழறால் தொழுது அழுது அழுது ஆட்பட தெரியாது. சுவாமி கிட்ட போனாலே தேங்க் பண்றதுக்கு அழுதுண்டே தான் இருக்கும். தேங்க் பண்றது ஆனந்த அழகுன்னா கஷ்டத்தினால கிடையாது. எப்படி வச்சுருக்கேன் ஜம்முன்னு, இதுக்கு நான் பிரதி ஒண்ணுமே பண்ணல, இப்படி உட்காண்டே இருக்கேன் அப்படின்னு ஒரு நன்றியானா போய் தெரிவிக்கணும்னு நாவுக்கரசர் இந்த பதிகத்தை சொல்றார். இதுக்காக அத்தா உன் ஆடல் காண்பான் அடியேன் வந்தவாறு டான்ஸ் பார்க்கறா, ஒரே ஒரு டான்ஸ் ஆடுங்க அப்படின்னு சுவாமியை போய் அழகா அவரோட நர்த்தனத்தை சிறப்பு பண்ணும்படியான